வெற்றிகரமா தக்கல்ல புக் பண்ணியாச்சு டிக்கெட்டு. மஜாவா? அப்படி தக்கல்ல டிக்கெட் புக் பண்ணி எங்க ப்ரோ போக போறேன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு பெரிய கதை. முடிஞ்ச அளவுக்கு சின்னதா சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இது நான் 6 பேக்ஸ் போறேன் எபிசோட் 46 வீடியோ பார்க்கலாம். உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு ஒரு ஃபாலோ தட்டி விட்டு போயிருங்க. அப்புறம் அந்த டிக்கெட் புக் பண்றது வந்து நாளைக்கு காலையில ஒரு பயணம் மேற்கொள்ள போறேன். அதுக்கு தான் எங்க ப்ரோ இப்படி அலைஞ்சிக்கிட்டே இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. அது சர்ப்ரைஸ். ஸோ நாளைக்கு வீடியோல பாருங்க. வழக்கம் போல காலங்காத்தால வார்ம் அப் போட்டு ரன்னிங் கிளம்பியாச்சு. என்றைக்கும் போல் இன்றைக்கும் ஒரு அருமையான ஓட்டம். அந்த நோட்டி ரன்னிங் ஒரு வழியாக முடிச்சு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. எனர்ஜி பூஸ்டர் காண்டி ஒரு வெண்ணெய் பாலை வாங்கி குடிச்சுக்கிட்டே வந்து முட்டையை வேக வச்சுட்டு வார்ம் ரன் ரொம்ப முக்கியம். எப்படி வார்ம் அப் முக்கியமோ ஸோ அதை பண்ணி முடிச்சுட்டு முட்டை வந்துருச்சு. அப்படியே 4 முட்டையை உள்ள தள்ளிட்டு நான் தான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லை ஊருக்கு கிளம்ப போறேன்ட்டு. ஸோ அதுக்கெல்லாம் பேக்கப் பண்ணிட்டு இருந்தேன். சென்னையை காலி பண்ற நேரம் வந்தாச்சு. அதுக்கு முன்னாடி சில துணிமணிலாம் இருந்துச்சு, அதை காய போட்டு நண்பரோட வண்டி தேவைப்படுச்சு. அதனால ஆஃபீஸில் இறக்கி விடணும். கூட்டு போய் ஆஃபீஸில் இறக்கி போட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஏன் இவ்வளோ அவசரமா வந்துட்டு இருக்குன்னா தக்காளி டிக்கெட் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். வெட்டுக்கிழமை அதுலேயும் புக் பண்ணி முடிச்சாச்சு. வெளியில் கிளம்பாத கொஞ்சம் முடிவெட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அதனால சலூனில் போய் கட்டிங்கா போட்டு போலான்னு கிளம்பியாச்சு. அங்க போய் ஹிந்தி பையா தான். ஹிந்தி பையாவுக்கு இப்பெல்லாம் தமிழ் நல்லாவே புரியுது. அதனால நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல தெளிவா சொல்லி ஹிந்தி கொஞ்சம் ஆட் பண்ணி கரெக்ட் பண்ணி ஹேர் கட்டை முடிச்சுட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு எடிட்டிங் வேலை கொஞ்சம் இருந்துச்சு, அதில் உட்காந்துட்டேன். கொஞ்சம் நேரம் அதை பார்த்து முடிச்சுட்டு காய போட்ட துணியெல்லாம் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அடுத்து பேக்கெல்லாம் எடுத்துட்டு எங்கே கிளம்பிட்டேன்னா ரொம்ப முக்கியமான இடத்துக்கு. நான் எப்பயுமே இந்த மாதிரி ஹெவியான லக்கேஜ் எல்லாம் தனியாக போகிறப்ப எடுத்துட்டு போக மாட்டேன். அதுக்கு முன்னாடியே எங்கள் சித்தப்பா இங்கே தான் ட்ராவல்ஸில் வருவார், அதில் கொடுத்து விட்டுருவேன். ஸோ அதில் கொடுக்க தான் போயிட்டு இருக்கேன். வெற்றிகரமாக கொடுத்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அப்படியே வண்டியை எடுத்துக்கிட்டு நம்ம மொபைல் சர்வீஸ் கடைக்கு கிளம்பியாச்சு. என்ன ப்ரோ ஆச்சுன்னா மறுபடியும் மொபைல் டாப் கண்டு வருது. அவர்கிட்ட போய் அண்ணா ஒரு 6 மாசம் மட்டும் தாண்ட வைங்க, நான் எப்படியாச்சும் புது ஃபோன் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி சரி பண்ணிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரப்ப நண்பரை கூப்பிட போனேன். நண்பர் லேட் ஆயிடுச்சு, அதனால ஒரு டீயை போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நண்பர் வந்துட்டாரு, ஏரியா கிளம்பியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கல கொஞ்சம் நேரம் உலாவிக்கு இருந்தேன். அவ்வளவுதான், என் நாளும் முடிஞ்சு வெற்றிகரமா. நீங்கள் செய்ய முடிச்சிங்க நண்பர்களே.